அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 12ஆம் திகதி ஜூலை மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நாடெங்கிலும் இருந்து வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே வீரகேசரி பத்திரிகை மீது முதலில் கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது நாமல் கைது 18ஆம் திகதி வரை விளக்கமறியல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்திய நிறுவனமான கிரிஷ் குழுமம் ரக்பி விளையாட்டினை மேம்படுத்தும் முகமாக போட்டித் தொடர் ஒன்றினை நடத்த கடந்த 2013ஆம் ஆண்டு வழங்கியதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் நிதியினை தவறாக தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தினார் என்ற மோசடி குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வரும் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நேற்று கைது செய்யப்பட்டார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியில் இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தியாக நிழல் அமைச்சரவை அமைத்து கனவு காண்கிறது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி முஜிபுர் ரஹ்மான் எம்பி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. அமைச்சு பதவி இல்லாமல் மஹிந்த கூட்டணிக்கு நிம்மதியாக உறங்க முடியாது, அதன் காரணமாகவே நிழல் அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மற்றைய செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அரசு பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை என புகார், நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பணிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. கினிகத்தேனை, நல்லதண்ணி, ஹட்டன் ஆகிய நகரங்களை விரைவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கான அனுமதியை பெற்றுத் தருவதாக அம்பகமுவ பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய மலையக செய்திகளில் ஒன்று. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் வீரகேசரியில் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த அரசியல் அமைப்பில் தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு திட்டம் எந்த அடிப்படையில் அமையும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. விசேடமாக தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அதிகார உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் தீர்வு திட்டம் அமையுமா அல்லது வழமை போன்ற தமிழ் பேசும் மக்கள் தீர்வு விடயத்தில் ஏமாற்றப்பட்டு விடுவார்களா என்பது குறித்து இந்த விடயத்தில் அக்கறையுடையோர் சிந்தித்து வருகின்றனர் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது வெட் அதிகரிப்புக்கு இடைக்கால தடை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெறுமதி சேர் வரி அதிகரிப்புக்கு இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை விதித்திருக்கின்றது. வெட் அதிகரிப்பு தொடர்பான தீர்மானத்தை மீளப் பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் விடுத்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். பால் சமத்துவத்தை உறுதிப்படுத்துதல் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பால் சமத்துவம் என்பது ஒவ்வொருவருமே சமத்துவமாக பால் நிலையை அடிப்படையாக கொண்டு பாரபட்சமாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சாசனத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட விடயங்களில் இதுவும் முக்கியமானதொரு அம்சம். சட்டத்தில் சம உரிமையை ஏற்படுத்துவதும் சமூக ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது சம உரிமையை உறுதிப்படுத்துவதும் இதில் விதந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி நாமல் கைது 18 வரை மறியல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ நிதி மோசடி தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட அவரை எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். அரசமைப்பில் உள்ளதையே இறந்து கேட்கும் நிலைமை என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
புதிய அரசமைப்பில் மத்திய அரசுக்குரிய அதிகாரங்களும் மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களும் தெளிவாக வரையறை செய்யப்பட வேண்டும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை முதலமைச்சர்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் உதயன் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். பேய்கள் உலாவரும் இடத்தில் பொருளாதார வலயம் வராது. வடக்கு முதலமைச்சரின் கருத்து கணிப்பு குறித்து இப்படி சொல்கிறார் அமைச்சர் ஹரிசன் என்ற தலைப்பில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றுள்ளது. மக்கள் நடமாட்டம் இல்லாத பேய் உலாவும் இடத்தில் எந்தவொரு கட்டடத்தையும் கட்ட முடியாது. வவுனியா நகரில் இருந்து 1 அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பொருளாதார வலயம் அமைய வேண்டும் என தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் என முடிவாகியது. 16 மேலதிக வாக்குகளால் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது குறித்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஓமந்தையில் அமைப்பதே சரி என்ற தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் அதிகமானோர் நேற்றைய வாக்கெடுப்பில் ஓமந்தைக்கு வாக்களித்ததன் மூலம் ஓமந்தையிலேயே பொருளாதார மத்திய நிலையம் அமையும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக இன்று வெளியாகி இருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வரும் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள செய்தியை லங்காதீப தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது. லங்காதீப பத்திரிகையை தொடர்ந்து டெய்லி மிரர் மீது கவனம் செலுத்தலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் கைது தொடர்பிலேயே அமைய பெற்றுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ள செய்தியினையும், அதேவேளை தற்போதைய அரசாங்கம் மகிழ்ச்சியாக உள்ளதா என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எழுப்பிய கேள்வியையும் மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக அமெரிக்க தென்கொரிய ஏவுகணை எதிர்ப்பு முறைமைக்கு தயவு தாட்சண்யமற்ற பதிலடி கொடுக்கப்படும், வடகொரியா அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. சர்வதேச செய்தியை தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். இலங்கைக்கு எதிராக போர்க்கால அடிப்படையில் செயற்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரமானது அண்மையில் பொது எதிரணியினர் நிழல் மந்திரி சபை அமைத்ததையிட்டு தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி. அந்த வகையில் விளையாட்டு குதிரையொன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அமர்ந்திருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவங்ச இருவரும் அந்த குதிரையில் இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்தபடி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ராஜா என்பார், நிழல் மந்திரி என்பார், ராஜ்யமில்லை ஆள என்று பாடியபடி விளையாட்டு குதிரையில் அமர்ந்திருப்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமானது அமெரிக்காவின் தெற்கு மற்றும் ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நிஷா பேஷ்வால் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அந்த விடயத்தை சித்தரிக்கும் விதத்தில் இலங்கை வரும் நிஷா பேஷ்வால் சர்வதேச விசாரணை, தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஐநா பரிந்துரைகள் என்ற பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு மூட்டைகளாக சுமந்து கொண்டு வருகின்றார். அதேவேளை எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், பேஷ்வால் மேடம் இதையெல்லாம் சுமந்து கொண்டு திரியும் போது சிலர் உங்களை பிஷுவா என்று அழைத்தாலும் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல என்று சொல்லியபடி நிற்கின்றார். இவ்வாறாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை.
இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.